பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் கர்த்தர் நமக்கு தருகிறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 73ஆம் சங்கீதம் 20வது வசனம். சாம்ஸ் 73:20. நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிவது போல் ஆண்டவரே, நீர் விழிக்கும்போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை கலையாத நிஜத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். கலைந்து போகாத ஒரு நிஜமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அநேக வேளைகளிலே இந்த உலக வாழ்க்கையில் நம்மை பலரோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் சோர்ந்து போகிற ஒரு வழக்கம் உண்டு. இது உங்களுக்கும் நடந்து கொண்டிருக்கும், எல்லோருக்கும் இது நடக்கிற ஒரு காரியம். இந்த ஒப்பிட்டு பார்க்கிறது. ஆசாப் என்கிற ஒரு பரிசுத்தவான் தன்னை ஒரு துன்மார்க்கனுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து அவன் சொன்ன வார்த்தை தான் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ரேமாவாய் கொடுக்கிற வார்த்தை. அது என்ன? துன்மார்க்கனுடைய வாழ்வு தழைக்கிறது, செழிக்கிறது. அவன் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று வாழுகிறான். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் வாழ்வதல்ல. ஆனால் அவன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே ஒரு குறைவும் இல்லாமல் நல்ல சுகத்தோடு, அனுதின வாழ்க்கையிலே கஷ்டங்கள் இல்லாமல் ஒரு உல்லாச சுகபோக வாழ்க்கையில் அவன் திளைக்கிறான். இதை பார்க்கும்போது இந்த பரிசுத்தவானாகிய ஆசாபுக்கு ஒரு பொறாமை வருது. என்னென்னா, இவெல்லாம் நல்லா தானே இருக்கிறான், இவ்வளோ தப்பு பண்ணுறான், என்னெல்லாமோ செய்கிறான், அவனுக்கு ஒன்றுமே நடக்கலையே, எப்படி வேணாலும் வாழலான்னு வாழ்கிறானே, ஆனால் நானும் நீதிமானாக இருந்து இப்படித்தான் வாழணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிற வாழ்க்கையில் நான் தப்பு பண்ணும்போது கர்த்தர் என்னை அடிக்கிறாரு, சிச்சிக்கிறாரு, என்னை ஒரு குறைவின் பாதையில் நடத்துகிறாரு. அவனை போல் நான் ஜாலியாக எல்லாத்தையும் செய்யலான்னு இருக்க முடியலையே அப்படின்னு அவர் யோசிக்கும்போது தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை அவருக்கு தருகிறார். அது என்ன? நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிவது போல் ஆண்டவரே, நீர் விழிக்கும்போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். இந்த துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில் 3 காரியங்கள் உண்டு. ஒன்று, அது ஒரு பர்மனண்ட் லைஃப் இல்லை, அது டெம்பரரி லைஃப். அது ஒரு வேஷமான வாழ்க்கை. எப்படி ஒரு டை அடித்தாலோ மேக்கப் போட்டாலோ கொஞ்ச நேரத்தில் அது கலைஞ்சிருதோ, அதுபோல் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நிரந்தரமே இல்லை, அது கலைஞ்சிரும். அது எப்படி கலைதான்? தூக்கத்திலிருந்து நமக்கு ஒரு சொப்பனம் வருதில்ல, அந்த சொப்பனம் நிரந்தரமா? அது எப்போது நிற்குமா? கிடையாதே. தூங்கி எழுந்தோன்னே போயிடுதில்ல, அதுபோல் அவன் வாழ்க்கை கலைகிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நீதிமான்களாகிய பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நிஜமான வாழ்க்கை, அழிந்து போகாத வாழ்க்கை. கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அதன் மத்தியிலும் கர்த்தர் நடத்துகிறாரே, அந்த உண்மையுள்ள வாழ்க்கை, அதில் கர்த்தர் உங்களை வைக்கிறார், உங்களை வைப்பார். 2வது, துன்மார்க்கனுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை தெரியுமா? ஆண்டவர் விழிக்கும் போது அது மறைஞ்சிரும். ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார் பாருங்க, தூங்குறது போல் அவன் வாழ்க்கையில் கர்த்தர் பாசாங்கு பண்ணுறார். அந்த தூங்குறது போலனா என்ன அர்த்தம் தெரியுமா? கிருபையின் எல்லை. அவனுக்கு இன்னும் கிரேஸ் கொடுத்துட்டே இருக்கிறார். இவன் திருந்திருவான் திருந்திருவான் திருந்திருவான்னு. அது வரைக்கும் தான் அவன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறது போல தெரியும். கர்த்தர் விழித்து கொண்டால் அவன் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் சறுக்கலான பாதையில் போய்விடும். ஆனால் நமக்கு எப்படி தெரியுமா? இஸ்ரவேலை காக்கிற தேவன்
தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை, நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை முதல்ல உண்மையுள்ள வாழ்க்கையாக இருக்கும். ரெண்டாவது, கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிற வாழ்க்கையாக இருக்கும். மூணாவது, அவருடைய ஆலோசனையினால் உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவார். அவன் எப்படி தெரியுமா? லக் அடிக்கும், ஒரு ஃப்ளூக்கில் லக்கில் எங்கேயோ ஒன்று கிடச்சதில்ல அவன் மேலே வந்திருப்பான். பாருங்கள், ஒரு காற்று பயங்கரமாக சுழல் காற்று அடிக்கும்போது ஒரு குப்பை கூட போய் மாட கோபுரத்தில் போய் உக்காந்துரும். அது மாதிரி மேலே வர்றவன் தான் துன்மார்க்கன். ஆனால் நீதிமான்களாகிய நமக்கு என்ன தெரியுமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, படிப்படியாக, வர வர ஆண்டுடைய கரத்தை பிடிச்சிட்டு தான் நம்ம மேலே வருவோம். அதனால் நம்மளை எந்த உயரத்துக்கு, எட்டாத உயரத்துக்கு கர்த்தர் கொண்டு போனாலும் அங்கேயும் தூக்கியே போட மாட்டார். அவருடைய ஆலோசனை நம்ம நிலைநிறுத்தும். எப்படி தெரியுமா? உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். துன்மார்க்கனுக்கோ பூலோகத்தோடு அவன் வாழ்க்கை ஒளிந்து போனது. இந்த வாழ்க்கையை பார்த்தா நம்ம பொறாமப்படணும், அவனை பார்த்தா நம்மளை சூடு போட்டுக்கணும்? இல்லை தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நிஜமுள்ள வாழ்க்கை உண்டு, உங்களுக்கு கிருபையுள்ள கர்த்தர் கூட உண்டு. உங்களோடு கூட ஆண்டுடைய ஆலோசனை கொடுக்கப்பட்டு முடிவிலே மகிமையிலும் ஏற்றுக்கொள்ளுவார். ஆகவே கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, யாரையும் பார்த்து ஒப்பிட்டு பார்த்து சோர்ந்து போகாதீங்க, அக்கம் பக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உங்களை நல்லா அந்த வார்த்தையினால் திடப்படுத்தி கொண்டு கலையாத வேஷமில்லாத உண்மையான வாழ்வை கர்த்தர் உங்களை தருவார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலைவேளையிலும் எங்களுடைய இருதயத்தை திடப்படுத்தின, தைரியப்படுத்தின உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் கலையாத நிஜமான வாழ்க்கையை நோக்கி நடக்கட்டும். மற்றவர்களை பார்த்து ஒப்பிட்டு சோர்ந்து போகாதபடிக்கு அவர்கள் இருதயம் தேற்றப்படுவதாக. நீர் கொடுத்தவைகளிலே, நீர் நடத்துகிற பாதைகளிலே, உம்முடைய பிரமாணங்களிலே தங்களை சரியாய் உறுதியாய் வைத்து கொள்ள உதவி செய்யும். அப்படியே கர்த்தர் நீர் செய்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்கள் வாழ்வையும் செழிக்க செய்வாராக.